அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் குடும்ப நண்பர்களுக்கு அகத்திய சிவஸ்ரீ TRS ரமணி ஐயரின் வணக்கங்கள் பல. முதலில் நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், விரும்புங்கள், பகிருங்கள். நாம் இப்பொழுது காணொளிக்குள் செல்வோம். கன்னி ராசியாளர்களே, நீங்கள் ஒழுக்கத்தின் ஓவியம். ஆனால் இப்போது காலம் உங்களை அளக்கிறது. இது சாதாரண காலம் அல்ல, கர்மத்தை கணக்கிடும் கணக்கு பகுதி. உறவு என்னும் உச்சரிப்பு 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனி உன் வாழ்க்கை துணையின் கண்களில் ஒரு சோதனையை வரைவான். சில வார்த்தைகள் உலர்ந்த இலைகள் போல விழும். சில மௌனங்கள் மழை பெய்யாமல் மேகம் போல நின்று இருக்கும். ஆனால் அந்த மௌனத்தின் உள்ளே பழைய கர்மத்தின் ஒளி இருக்கும். பிரிவு என்று தோன்றுவது உண்மையில் புரிதலுக்கான இடைவெளி. நான் எனும் நிழல் 1ஆம் இடத்தை பார்ப்பான் சனி. உன் முகத்தில் சிந்தனை சாயல், உன் நடையில் மெதுவான கவனம், உடலில் சோர்வு, ஆனால் உள்ளத்தில் விழிப்பு. இது வீழ்ச்சி அல்ல, உன் மாற்றத்தின் முன்முறை. வீடு என்னும் விரிசல் 4ஆம் இடத்தில் சனியின் பார்வையால். வீட்டின் சுவர்களில் சத்தமில்லை, ஆனால் உன் மனச்சுவரில் மெல்லிய பிளவு. சொத்து விஷயங்கள் தாமதம், குடும்ப முடிவுகள் மெதுவாக எடுக்க வேண்டும், ஆனால் உறுதியான அடித்தளம் அமைக்கப்படுகிறது. பாக்கியம் என்னும் பொறுமை 9ஆம் இடத்தில் சனி. பாக்கியம் ஓடாது நடக்கும். தந்தை உடல்நலம் கவனம் கேட்கும். தர்ம பாதையில் தடை தோன்றும், ஆனால் இறுதியில் நீ நடந்த பாதைதான் உன்னை உயர்த்தும். பணம் என்னும் பயிற்சி 2ஆம் இடத்தில் சொல் சற்று கடினம். வார்த்தை வாளாக மாறும். மனம் மென்மையாக இருக்க வேண்டும். பணம் வரும், ஆனால் சனி கேட்பான் உன்னை, நீ சேமித்தாயா? பிள்ளை எனும் பிரதிபலிப்பு 5ஆம் இடத்தில். பிள்ளைகள் உன் பிரதிபலிப்பு. அவர்கள் தங்கள் பாதையை தேடுவார்கள். நீ பொறுமையாய் நின்றால் அவர்கள் வெற்றியாய் திரும்புவார்கள். தொழில் என்னும் தாங்கள் 10ஆம் இடத்தில் சனி சோதனை செய்கிறான். பதவியில் தாமதம், பொறுப்பு அதிகமாகும், பாராட்டு குறையும், ஆனால் வரலாறு எழுதும் போது உன் பெயர் அழியாது. மனம் எனும் மழை, அது சந்திரனின் பலம். மனதின் தனிமை துளி. சில இரவுகள் நீளமாகும், சில சிந்தனைகள் ஆழமாகும். அந்த ஆழத்தில் ஆன்மீக ஒளி உதிக்கும். மொத்தத்தில் என்ன சொல்கிறான் சனி? கன்னியே, நான் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உன் உண்மையான வடிவில் வடிக்க வந்தேன். சனி குளிர்ந்த குரலில் பேசுவான், ஆனால் அவன் கர்ம நீதியின் கரம். 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனி துணைவர் மனம் தூரமாய் போக வைப்பான். ஆனால் உண்மையில் உறவு சுத்திகரிக்கப்படுகிறது. வாக்கில் சற்று வறண்ட காற்று வீசும். அன்பு இருந்தாலும் வெளிப்பாடு குறையும். உறவில் சோதனை நிகழும், ஆனால் நிலைத்த உறவு உறுதியாகும். உன் முகத்தில் சிந்தனை நிழல், உடல் சோர்வு, ஆனால் உள்ளம் விழிப்பு. உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒழுக்க வாழ்க்கை மிகவும் அவசியமாகிறது. வீட்டில் அமைதி இருந்தாலும் மனதில் ஒரு அலை. சில குடும்ப தீர்மானங்கள் தாமதமாகலாம். சொத்து விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம். தந்தை உடல்நல கவனம் தேவைப்படலாம். தர்ம பாதையில் சோதனை, ஆனால் இறுதியில் உயர்வு. பணவரவு, சொற்களில் கடுமை ஆகியவை வரக்கூடும். பணம் வரும், ஆனால் தங்காது. சேமிப்பு உனக்கு அவசியமாகிறது. சகோதரர்கள் சகோதர உறவில் சிறிய கருத்து வேறுபாடு உண்டு, ஆனால் உன் துணிவு கூர்மையடையும் போது உன் முயற்சியில் வெற்றி, உறவுகளை காப்பாற்றும் தன்மை ஆகியவை உண்டாகிவிடும். பிள்ளைகளின் புத்திசாலித்தனம் மனதில் தூரமாக தோன்றலாம், ஆனால் அவர்கள் தங்கள் வழியை தேடுகிறார்கள். ஆகவே அவர்களை கவனிக்க வேண்டும். கல்வியில் பொறுமை தேவை. எதிரிகள் மெதுவாக மறைந்து போகிறார்கள். நீ அமைதியாக ஜெயிக்கப் போகிறாய். வழக்குகள் தாமதம்தான், ஆனால் வெற்றி மட்டும் உன்பக்கம் இருக்கும். 8ஆம் இடம் மறைவு, ஆழ் மாற்றம். மனதின் இருள் வெளிச்சம் தேடும். ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும். மறைமுக வருவாய் சாத்தியமாகிறது. பதவி உயர்வு தாமதம்தான், ஆனால் உன் பெயர் மாசற்றது. பொறுப்புகள் அதிகரிக்கும்.
நண்பர்கள் சோதனைக்கு உட்படுவார்கள். உண்மையானவர்கள் மட்டும் உன்னோடு நிலைத்திருப்பார்கள். குறைவான லாபம்தான், ஆனால் உறுதியான ஆதாயம். வெளிநாட்டு செலவு அதிகரிக்கும், ஆனால் அது தர்ம செலவாகலாம். ஆன்மீக பயணம் கூட உனக்கு சாத்தியமாகலாம். உபபாத லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருமண காரகத்தில் பலனை கொடுப்பான். திருமண உறவு கர்ம சோதனையாகும். பிரிவுக்கு யோசனை வரும், ஆனால் முடிவு உறுதியாக ஆகாது. தர்ம கர்மாதிபதி சமநிலை. சனி உன் கர்மத்தை சீரமைக்கிறான். கடந்த பிழைகளை எல்லாம் திருத்தப்படுகின்றன. நீயும் திருத்திக் கொள்ள முயல்வாய். சந்திர பலன் மனதில் தனிமை உணர்வையும், ஆனால் அதுவே உன்னை ஞான பாதைக்கும் அழைத்துச் செல்லும். கன்னிராசியாளர்களே, இந்த சனி உன்னை உழைக்க வரவில்லை, உன்னை உன் உண்மையான வடிவில் வடிவமைக்க வருகிறான். அவன் குளிர்கரம் உன் தலை மீது வைத்து விட்டால் நீ ஒரு புதிய மனிதனாக எழுவாய். உறவு சோதனை, உடல் சோர்வு, தொழிலில் பொறுப்பு அதிகரிப்பு, ஆன்மீக ஈர்ப்பு உயர்வாகும். மெதுவாக உயர்வாகும், ஆனால் நிலையான முன்னேற்றம் ஏற்படும். சனிக்கிழமையில் எழுதீபம் ஏற்றுவதும், சனிக்கு அர்ச்சனை செய்வதும், ஹனுமான் வழிபாடு செய்வதும், கருப்பு உடை தவிர்த்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து பழகிக்கொள். கன்னிராசியாளர்களே, இது வீழ்ச்சி அல்ல, வாழ்க்கையின் கடின அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிந்தபின் நீயே உன்னை வியப்பாய் காண்பாய். கன்னிராசியாளர்களே, இந்த சனி மிகுந்த சோதனைக்கு ஆளாக்க இருக்கிறான். கவனம் தேவை. உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை. அனாவசியமான உறவுகள் உன்னோடு தொடர்பு கொள்ள முயலுமானால் அதை நீ தவிர்த்து கொள்ள வேண்டும். சரியான பரிகாரமும் சரியான பாதையையும் தேர்ந்தெடுத்து விட்டால் நிச்சயம் உனக்கு வெற்றிதான். கன்னிராசியாளர்களே, உங்களது நலத்திற்காக நான் அன்றாடம் வழிபட்டுக் கொண்டிருக்கும் பெரிய கோயில் கானாடு காத்தான் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி அம்பாள் சமேத கைலாசநாதரை பிரார்த்திக்கிறேன். முடிந்தால் ஒருமுறை நீங்களும் சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பெரிய கோவிலில் அமைந்துள்ள பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனாய கைலாசநாதர் ஆலயத்தில் தரிசித்து செல்லுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். விரும்புங்கள், பகிருங்கள். அடுத்த ராசியுடன் உங்களை சந்திக்கிறேன்.